நீங்க உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரீங்க. ஆனா, எதிர்பாராத விதமா உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துடுது. அதிலிருந்தே அவங்க தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த வாழ்க்கை மீண்டும் தொடருமா? இல்ல நம்ம குடும்பத்தோட மறுபடியும் ஒண்ணு சேர முடியும்னு நீங்க யோசிச்சதுண்டா? அதுக்கான வழிய தான் நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கான ஒரு கதை. ஒரு கிராமத்துல ஒரு வயசான ஒரு தந்தை இருந்தாரு. அவருக்கு 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்களுமே எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அந்த தந்தை எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. ஆனா அவரோட முயற்சி எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சது. ஒரு நாள் அந்த தந்தை என்ன பண்ணாருன்னா, ஒரு குச்சி கட்டைய எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த குச்சி கட்டைய ஒவ்வொரு பையன்கிட்டயும் கொடுத்து அத உடைக்க சொன்னாரு. அவங்களால எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அந்த கட்டைய மொத்தமா உடைக்க முடியல. அதுக்கப்புறம் தந்தை அந்த கட்டைய பிரிச்சு ஒவ்வொரு குச்சியையும் தனித்தனியா ஒவ்வொரு பசங்ககிட்டயும் கொடுத்து உடைக்க சொன்னாரு. அவங்க அந்த கட்டைய சுலபமா உடைச்சிட்டாங்க. தந்தை அந்த பசங்கள பார்த்து சொன்னாரு, "பாருங்க, நீங்க எல்லாருமே ஒண்ணா கட்டாக இருக்கும்போது உங்கள எந்த எதிரியாலும் உடைக்கவோ, தோற்கடிக்கவோ முடியாது. ஆனா, நீங்க தனித்தனியா பிரிச்சு சண்டையிடும்போது உங்கள யாராலும் சுலபமா தோற்கடிக்க முடியும்." அப்படின்னு அந்த தந்தை பசங்க கிட்ட சொன்னாரு. இத கேட்ட அந்த பசங்க அன்னையிலிருந்து அவங்க தவற உணர்ந்து சண்டை போடுறதையே நிறுத்திட்டு சந்தோஷமா, ஒற்றுமையா வாழத் தொடங்கினாங்க. ஒற்றுமையோட வலிமை என்ன அப்படிங்கிறது நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குமே இதிலிருந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதையே நிறுத்திட்டு சந்தோஷமா, ஒற்றுமையா வாழ்ந்தாலே வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். வெற்றி நிச்சயமா கிடைக்கும்.